என் பேர் கருப்பையா. எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்திலேயே நான் தான் முதலாக அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்திருக்கு. நான் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவன். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். 10ஆம் வகுப்பு வரையிலும் படித்து பாஸ் பண்ணிட்டு ஒரு 5-6 வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் விவசாய கூலி தொழிலெல்லாம் பார்த்தேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு போய் காசு கிடைக்கல. எங்கள் அப்பா ஒரு வீட்டில் போய் பண்ணை வேலை பார்த்தார். அவர்கிட்ட போய் பணம் கேட்டதுக்கு, அதெல்லாம் எதுக்கு நீ படிக்க வைக்கிற, மாடு மேய்க்க போ பையன்னு சொன்னார். அந்த ரோசத்தில் நாங்கள் இந்த ஆள் இப்படியே சொன்னார், அவர் முன்னாடியே நான் படித்து காட்டணும்னு அழுதுகிட்டு அப்படியே அவருக்கு தெரியாமையே அந்த இடத்த விட்டு குடிபெயர்ந்து எங்கள் ஊருக்கே போயிட்டோம். லைப்ரரிலாம் போய் பார்த்துட்டு வருவேன். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் அடிக்கடி படிப்பேன். அப்படி படிக்கும்போது தான் இந்த மின்சார வாரியத்தில் வேணும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க வேலைவாய்ப்புக்கு அப்படின்ட்டு பேப்பரில் நியூஸ் பார்த்தேன். அதை வச்சு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக பண்ணவும் அதை இன்டர்வியூலாம் வச்சுருந்தாங்க. ஒரு 2 நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது மூலமாக செலக்டட் ஆகி மின்சார வாரியத்தில் எனக்கு ஒரு பதவி கிடச்சிது. விண்ணப்பித்திருந்தேன், அதில் கிடச்சிருந்தது. அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு ப்ரொமோஷனில் சூப்பரண்ட் ஆகி அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக, அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கு முன்னாடிலாம் வேலை கிடைக்காம பல இடங்களில் இன்டர்வியூலாம் வரும். ஆனால் யூபிஎஸ்சிலாம் எழுதினேன். அது மெட்ராஸில் போய் எழுதுறதுக்கு போயிருந்தேன். அப்போல்லாம் பஸ்ஸு காசு கூட இல்லாமல் வித்தவுட் ட்ரெயினில் போனேன். திண்டுக்கல் வரை போயிட்டு மற்றபடி வித்தவுட் ட்ரெயின்லேயே போய் திரும்பி வந்தேன். அப்புறம் டிடிஆர்லாம் மறித்து பிடிச்சிக்கிட்டாங்க. ட்ரெயின்லேயே ஸ்டேஷன்லாம் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இறக்கப்பட்டு என்னைய விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஊர் சேர்ந்தேன். இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பு அதுக்கு பிறகு தான் கிடச்சிது. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக, அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆயாச்சுனாலே கெஜெட்டட் ஆஃபீஸர். அந்த சூப்பர்வைசராக இருக்கும்போதெல்லாம் கிரீனிங்கில் தொட முடியாது. அந்த கெஜெட்டட் ஆஃபீஸர் ஆகிறது அந்த நேரம் தான் கையெழுத்து கிரீனிங்கில் கையெழுத்து. அந்த கிரீனிங் கையெழுத்து போடுற அளவில் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். லஞ்சம்ன்றதே எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸோடு தான் நான் வேலை பார்த்துருக்கேன் ஒழிய ஒரு எதிர்பார்ப்போடு நான் வேலை பார்த்தது கிடையாது. ஆகையினால் லஞ்சங்கள் இதுகெல்லாம் இதுகெல்லாம் நான் அதை சொன்னாலுமே எனக்கு சங்கட்டமாக இருக்கும். அப்படி வேறு யாராச்சும் வந்தால் அவங்கள அனுப்பிச்சுட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நான் புத்திமதி சொல்லி காப்பியை வாங்கி நான் கொடுத்து அனுப்பிச்சி விடுவேன். வீடு வாசல் இல்லாமல் இருந்த முதல்ல. அப்போ அதுக்கு பிறகு இந்த வீடு வாசல்லாம் வாங்கி வேலைக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு நான் வீடே கட்டினேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தோம். இந்த மாதிரி தான் நான் வேலைக்கெல்லாம் சேர்ந்தேன். அது கடவுள் புண்ணியத்தில் ஒரு இபியில் பெர்மனண்ட்டாக கிடச்சிருச்சு. அதை வச்சு பல ப்ரொமோஷனுக்கெல்லாம் கிடச்சது. அந்த ப்ரொமோஷனில் பல இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கெல்லாம் போய் குடியிருந்தோம். அந்த குடியிருக்க போகிற இடங்களெல்லாம் பார்த்தா சாதி வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். என்ன ஜாதின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சாதியை சொல்லுவான். அப்போ அவங்களுக்கு வீடு பார்ப்போம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் ஜாதியை மாற்றி சொல்லணும்ல உடனே இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நாங்கள் இருந்து வாழ்ந்து வந்தவங்க நாங்கள். அதெல்லாம் ஒரு ஜாதிய கொடுமைகள் அது எந்த காலத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கும் போல். அது மறையவே மறையாது போல். அந்த அளவுக்கு தான் அந்த
இது சமூகம் அப்படி அமைப்பு அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப நான் வருத்தப்படுவேன் சில நேரங்களில் நினச்சி. ஏன்டா இன்னமும் இந்த வித்தியாசங்களை இன்னமும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட நேருக்கு நேராக கேட்காட்டாலும் அடுத்தவங்களை சொல்லி காட்டுறாங்கல்ல. அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா இப்படி பேசுகிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு அதை எடுத்து கேட்டால் சண்டை வந்துடும். மறைமுகமாகத்தான் பேசுவாங்களே ஒழிய நேருக்கு நேரம் அவன் இப்படி அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. மற்றபடி முக்கியமான சண்டை சச்சரவு நடக்கிறது மாதிரி என்னுடைய பீரியடில் நடந்ததில்லை. ஜாலியாகத்தான் என்கிட்ட அணுகுமுறை இருப்பாங்களே ஒழிய வித்தியாசமான இதுகள் இருக்காது. அவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, நாங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம். அப்பேற்பட்ட ஃப்ரெண்டுகள் தான் நண்பர்கள் தான் நம்மகிட்ட பழகினாங்க. அது ஒரு சில ஆளுங்க நம்மளுக்கு தெரியாமத்தான் பேசியிருப்பாங்களே ஒழிய மற்றபடி அந்த மாதிரி ஒரு இதாக நடந்துக்கிட்டது கிடையாது. நாங்களாம் அந்த காலத்தில் ஊருக்குள்ளே செருப்பு போட்டு போக முடியாது, செருப்பு போட்டு போக முடியாது. அதுக்கு பிறகு நாங்கள் தான் செருப்பு போட்டு வேணும்னா அப்படித்தான் போவோம் கொள்ளுவோம் அப்படின்னு. சைக்கிள் ஓட்டுறது, தேய்ச்ச சட்டை போட்டால் போடுவாங்க. ஊரை சுற்றித்தான் வரணும், டைரெக்டாக ஊருக்குள்ளே வர முடியாது. அப்படி ஒரு காலங்களாக இருந்துச்சு. இப்போ நாங்கள்லாம் படித்து போன உடனே ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்க சொல்ல சொல்ல வேணும்னு போக சில அடிக்க வருவாங்க. எதிர்த்து போராடி கொண்டாடா. அதுக்கு பிறகு மேரேஜ் ஆனதுக்கு பிறகு கூட எங்கள் வீட்டில் கூட இந்த தண்ணியை நேரம் எடுத்துகிட்டு வா, எதுக்கு சுற்றிட்டு வரணும், தண்ணி எடுக்கிற ஊருக்குள்ளே வந்தால் சுற்றிக்கிட்டு தான் வரணும் எங்கள் தெருவுக்கு. அப்படி ஒரு அமைப்பு எங்கள் ஊர். நேருக்கு நேரம் வந்தால் வைவாங்க, இங்கே எதுக்கு வர்றீங்க அப்படின்ட்டு வைவாங்க. அதனால் ஊரை சுற்றி அதுக்குன்னு ஒரு வாய்க்கால் இருக்குது, வழி பாதை, அது வழியே தான் சுற்றி வரணும். இப்போ நான் போனதுக்கு பிறகு இப்படித்தான் வரணும், நீ ஏன் உனக்கு மட்டும் அந்த ஊர் சொந்தம் அப்படி ஏற்று கேட்டு நேருக்கு நேரம் எங்கள் வீட்டிலெல்லாம் நான் மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு இது வழியாக வாடி என்ன ஆனால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் தைரியமாக உடத்த பானை எடுத்துக்கிட்டு எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலாம் இருந்தது. அப்படிலாம் இருந்து வாழ்ந்து வந்தோம். யாராச்சும் கேட்டு வந்தாங்கன்னாலும் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்கறதுக்கோ மனு கொடுக்குறதுக்கோ எழுதி தருவேன். ஈபியில் வேலை பார்த்ததுனால கரண்ட்டு சமாச்சாரமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் சில உதவிகள்லாம் பண்ணுவேன். மற்ற கலெக்டர் ஆஃபீஸில் செய்ய வேண்டிய இந்த முதியோர் பென்ஷன் அது எல்லாம் கேட்டாங்கன்னா அதுகளுக்கெல்லாம் எழுதி கொடுத்து வாங்கி கொடுப்பேன். நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அனைத்து சமூகத்தினரும் வருவாங்க போவாங்க, எழுதி தருவேன். ஏன்னா இந்த மாதிரி உதவிகள்லாம் எப்போவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் இதுவரையிலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து ஒரு வேலை பார்த்ததுனால படித்ததுனால படித்தது இவருக்கு விவரம் தெரியும், அதனால் இவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதை நம்ம அந்த படித்ததுக்கு மரியாதைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் கடமை. அந்த எண்ணத்தோடு தான் நான் செய்வேன், உதவி பண்ணுவேன். என்கிட்ட வர்றது என்ன காரணம்னு சொன்னால், நான் எதுவுமே காசு அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். லஞ்ச லாவணியங்களுக்கு இடமே இல்லை என்கிட்ட. அதனால் லஞ்சங்கள்லாம் வாங்க மாட்டேன். கைமாறு கொடுங்கன்றதுக்கு இல்லாதனால இவர்கிட்ட போனால் ஃப்ரீயாக செஞ்சு தருவார்னு மக்கள் என்கிட்ட வருவாங்க. முன்னாடி வந்து ஒரு அறியாத இருக்கும்போது மக்கள் சாமியை கும்பிடும்போது கும்பிடுவாங்க, போக சாமி கும்பிட்றாங்க இவருக்கு அப்படின்னு நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவாக்கிட்டு இருந்தது. அப்புறம் அது தன்னைத்தானே நாளாக ஆக 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 விவரம் தெரிய அந்த ஆன்மீகம் வந்து கம்மியாகிடுது. இது பொய்யானது என்றது திராவிடக் கழகம் அப்படின்னு பெரியார் போன்ற அவர்களெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுள்ன்றது இது இல்லைப்பா, ஒரு சாதாரண இதுதான், இது மக்களால் மனிதனால் வைக்கப்பட்டது அப்படின்ட்டு விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கடவுள் நம்பிக்கை மேலேலாம் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ இதுகளில் பரப்பும்போது
அரசியலும் உருவாகிடுது. இந்த மாதிரி அரசியல் மூலமாகவும் இதை பரப்புகிறாங்க. அப்போ நம்மளுக்கு பிடித்தமான ஒரு அரசியல் கட்சி தேர்ந்தெடுத்து இன்னார்தான் நல்லது, இவங்க தான் நன்மை செய்கிறாங்க ஏழை மக்களுக்கு, இவங்களை தான் நம்ம எஸ்சி பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இவங்க தான் நல்லா உதவி பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க வழியில் பின்பற்றி வரோம். இடஒதுக்கீடு டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதும்போது ஒரு இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் ஒரு இடஒதுக்கீட்டின் மூலமாக நம்ம முன்னேறி வந்திருக்காங்க. அவர் மட்டும் இல்லைன்ற அந்த இது இல்லைன்னா நம்ம வந்திருக்கவே முடியாது, பின்தங்கி போய் தான் இருக்கணும். அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் நம்ம கவர்மெண்ட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதியினரெலாம் அதிகமாக வேலைக்கு வந்த காரணம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் நம்மளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு சலுகை தான். இப்போ அந்த சலுகையவே எடுக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ உள்ள அரசு. இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் அவர் இல்லைன்னு சொன்னால் வேலை வாய்ப்பெல்லாம் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் போய் வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு காரணம் யார்? அம்பேத்கர்.